Hello friends, இது ஜோ சமையல். ஜோ சமையல் இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாழைப்பூ மசால் வடை. குட்டீஸ்க்கு வந்து வாழைப்பூ வந்து சில சமயம் பிடிக்காது. அப்போ அந்த மாதிரி இருக்க குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி வாழைப்பூ வடையாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வடை தான். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு அது வந்து 1 கப் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து இப்படி ட்ரையாக எடுத்து இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கணும். தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது. அப்படி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். பல்ஸ் மோடு தான் வச்சு அரைக்கணும். அப்புறம் க்ளீன் பண்ணால் வாழைப்பூ காலையிலே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சனால இந்த கலரில் இருக்குது. க்ளீன் பண்ண வாழைப்பூ அது ஒரு பூ எடுத்திருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட நம்ம வத்தல், அப்புறம் அந்த பூண்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கோஸாக குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். 2-3 பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ இதோட சேர்த்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலேயும் தண்ணி சேர்த்துடக்கூடாது. வாழைப்பூவையும் கோஸாக 2 பல்ஸ் கொடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும். நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிடக்கூடாது. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு அது தனியாக எடுத்து வச்சுருந்து அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல், ரொம்ப கொஞ்சம் தின்னாகவே தட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது. இந்த மாதிரி தின்னாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து தண்ணியும் சேர்க்காமல் கொஞ்சம் பல்ஸ் மூடில் இறைச்சோன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதே போல் அப்படி தட்டும்போது சும்மா நீட் ஃபினிஷிங்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த சைட்லாம் கிராக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கடையில் வாங்கின மாதிரி நல்லா மொறுமொறுன்னு நல்லா ஆகும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வாழைப்பூ வடைன்னு. கடையிலலாம் அது வாழைப்பூ வடைன்னா அது வாழைப்பூ சேர்த்துருப்பாங்களேனே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாழைப்பூ போட்ட மாதிரியே தெரியல. நான் வேறு நிறைய பருப்பு அளவு அதை விட அதிகமாகவே வாழைப்பூ போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.